ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிராஸ் பீஸ் கொடுத்து நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கிராஸ் பீஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச கிராஸ் பீஸை ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது கிராஸ் பீஸை எங்கேயுமே இழுக்கக்கூடாது. பொறுமையாக அது எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கர்வ் வர்ற இடங்களில் மட்டும் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி மெதுவாக திருப்பி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போது நெக்கில் கர்வ் வர இடங்கள்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டா திருப்பும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கட் பண்ணதை திருப்பி கிராஸ் பீஸ் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கர்வ் வர்ற இடங்களில் கர்வாக நெக் ஷேப் எப்படி இருக்கோ அதே ஷேப்லேயே ஸ்டிச் பண்ணணும். அப்போதான் லாஸ்ட் வரைக்கும் நெக் ஷேப் மாறாமல் அழகாக இருக்கும். லைட்டாக வளைச்சோ இழுத்தோ எதுவும் பண்ணாமல் யூ ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போது நீங்கள் திருப்பி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை ஹெம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணி முடித்ததும் கிராஸ் பீஸை உள்ள சைடுக்கு திருப்பி 2 மடிப்பு மடித்து அதே மாதிரி திரும்ப ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கர்வ் வர இடங்களில் மட்டும் பார்த்து ஷேப் மாறாமல் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கீழே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் திருப்பி ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி கர்வ் வர இடங்களை கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். கர்வ் கரெக்டாக ஸ்டிச் பண்ணலன்னா நெக் ஷேப் மாறிடும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கர்வை கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணினா கிராஸ் பீஸ் கொடுத்து நெக் ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.